alaikum wa rahmatullahi wa barakatuhu. We are honored to welcome our respected chief guest, Mr. Raja Muhammad Sir, a well-known motivational speaker and inspiring personality. He has motivated many students and youngsters through his powerful speeches and positive thoughts. His speeches mainly focus on education, discipline, goal setting, and self-confidence. He has participated in many educational programs, seminars, and student development events as a motivational speaker. Through his words, he encourages students to overcome fear, hard work, and achieve success in life. Today, we are very proud and happy to have such an inspiring personality among us today. We warmly welcome Mr. Raja Muhammad Sir and thank him for joining with us this program and motivating our students. அருமை செல்வங்களே, நீங்கள் என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறீர்கள். இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். நீங்கள் அந்த நிகழ்வின் போஸ்டர்ல ஒரு வாசகம் எழுதியிருக்கிறீர்கள். யூனிட்டி, டிசிப்ளின் அண்ட் பேட்ரியாட்டிசம். யூனிட்டி, discipline and patriotism. First I will touch with the unity. இந்த யூனிட்டிக்கு சான்றாக இருக்கிறது நீங்கதா. ஒற்றுமையிலும் கையை பற்றி பிடித்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த ஒற்றுமை இருக்குல்ல, நீங்க எல்லாம் வந்து ஒரே இடத்திலிருந்து கேதர் ஆனவங்க கிடையாதுங்க. இப்போ உங்களை எடுத்துக்கொண்டு சொன்னா தமிழகத்தின் ஏதோ ஒரு மூலைகளில் இருந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். சொல்லுவாங்க தானா சேர்ந்த கூட்டம் இல்லை இதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்களாம் தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது, சேர்க்கப்பட்ட கூட்டம், இறைவனால் சேர்க்கப்பட்டவர்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. பொதுவா சொல்லுவாங்க என் பிள்ளை படிக்க போயிருக்கு. எஜுகேஷன் இஸ் நாட் கெட்டிங் இன்ஃபர்மேஷன், நாட் ஒன்லி சீக்கிங் நாலேஜ். அறிவை மட்டும் வளர்ப்பது அல்ல. அறிவை மட்டும் வளர்க்கிற எங்கோட இருக்கு, நிறைய காலேஜ் இருக்கு, நிறைய ஸ்கூல் இருக்கு. பெரும் பணக்காரர்கள், அதிகப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள், கவர்ச்சியான அழைக்கக்கூடிய ஒரு செயற்திட்டங்களுடைய பள்ளிகள், கல்லூரிகள் நிறைய இருக்குது. நீங்க இங்க வந்தீங்க. What made you choose this college? இந்த காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன சொல்லுவாங்க. நாம உங்களுடைய சின்ன வயசுல நான் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல படிச்சேன். எங்க பள்ளியில இன்னைக்கு ஒரு வாசகம் இருக்கும். உங்களோட கேட் இருக்குல்ல, 2 கேட் இருக்குல்ல. ஒரு கேட்ல இருக்கும் learn to enter to learn. எதுக்கு நான் உள்ள வந்து எதுக்காக வரேன்? Enter to learn. Learn is highly different from education. Learn is highly different from knowledge. நல்லா தெரிஞ்சுங்க. லேர்னிங் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நீங்கள் நன்கு கற்றறிந்தவர்கள். லேர்னிங்கோட அர்த்தம் வேற, எஜுகேஷனோட அர்த்தம் வேற, நாலேஜோட அர்த்தம் வேற. லேர்னிங் என்பது வேற. நீங்கள் உற்று நோக்கிறீர்கள் என்றால் அது லேர்னுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஏன்னு சொன்னா நம்ம ஒரு ஸ்கூலுக்குள்ள உள்ள போகும்போது லேர்ன் டு எஜுகேட், லேர்ன் டு சீக் நாலேஜ், நாட் பை லேர்னிங். அந்த லேர்னிங் எங்க தெரியுமா? இங்க இருக்கு. அந்த செகண்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். The education without discipline is waste. இன்னைக்கு நிறைய காலேஜ் இருக்கு, நிறைய ஸ்கூல் இருக்கு, நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அங்க உங்களுடைய டிசிப்ளினை பத்தி பார்க்க முடியவே கிடையாது. The purpose of teacher is to teach. நடத்துவாங்க. என்ன இருக்கோ புக் அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. புக்கை சொல்லி கொடுப்பாங்களே தவிர அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது. எஜுகேஷன் இருக்குங்களா, not only we are getting from the schools and colleges and universities, apart from this நமக்கு நிறைய இருக்கு. அதுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், எஜுகேஷன் வித்தவுட் டிசிப்ளின் இஸ் merely waste. பிரயோஜனம் கிடையாது. மதரசாக்கள் சொல்றாங்கல்ல, இந்த டிஸ்கவுண்ட் மதரசாக்கள், பெண்கள் கல்லூரிகள், ஆண்கள் மதரசாக்கள் சொல்லும்போது அங்கு உங்களுடைய மாணவிகளின் ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் வகுக்கப்படுகிறது. எந்த ஸ்கூல்லையா டாக்டர் கேட்கறாங்களா? நீங்க நிறைய ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. ஏன் நீங்க அந்த வீட்டுல பசங்களை பார்த்து போய் நான் ஏன் ஹேர் கட் பண்ணலன்னு கேட்க மாட்டாங்க. கேட்ட பேரண்ட்ஸ் சொல்லி வருவாங்க. You should not compare these things with the education சொல்லுவாங்க. செப்பல் எப்படி போட்டுருக்க, இவ்வளவு பெரிய செப்பல் போட்டுருவான், முடி ஒன்று வச்சுப்பான், ஸ்பைக்கு இந்த சைடை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மணி அடிப்படை வச்சிருப்பான். பெண்கள் பலவிதமான ஆடைகள் அனுப்பி கொடுத்துவார்கள். ட்ரெஸ் கோடை பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன கூப்பிடுறீங்க? யூ ஆர் காலிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டீச். நீ டீச் மட்டும் பண்ணு. டிசிப்ளின் இஸ் நெக்ஸ்ட். இந்த ஒழுக்கம் இல்லாத கல்வி எந்தவித பயனையும் எக்காலத்திலும் தராது. நான் சொன்ன ஒரு கேட்டை பத்தி தான் சொல்றேன், இன்னொரு கேட்டு சொல்லல. இந்த ஸ்கூல்ல ஒரு கேட்ல enter to
learn. இன்னொன்று இருக்கு exit to serve. வெளியே போய் சம்பாதிக்க சொல்ல. Education is not only for earning money. சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. கண்டிப்பாக அன்பு செல்வங்களே, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய பெற்றோர்கள் இங்க கூட சேர்ந்துக்காக சொன்னா உங்களை கல்வி கற்று சம்பாதிக்க அனுமதி இல்லை. சம்பாதனை நிர்ணயம் செய்யப்பட்டது. கண்டிப்பா கிடைச்சே தீரும். ஒரு சிறு அசைவும் போதும், சிறு அசைவும் போதும், உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும். ஆனால் இந்த ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் செதுக்கும். How to be with my children, how to be with my brother, how to be with my neighbor, ஒவ்வொரு செயலையும் கற்றுக் கொடுக்கிற ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் மட்டும் இல்ல, நீ எங்க போனாலும் சரி, நீ சொல்ல நீங்க தப்பா நினைக்காதீங்க, எங்க எந்த வாழ்க்கையில் போனாலும் முன்னேற மாட்டார். படித்தா கரெக்ட் ஆகலாம், அவருடைய தன்மை எப்படி இருக்கும், எவ்வளவு செலவு பண்ணணுமோ அதையும் எடுத்துக்கலாம். நான் 10 லட்சம் செலவு பண்ணி ஒரு கோர்ஸ் படித்தேன், நான் அந்த 10 லட்சம் எடுத்தாலும் எப்படி எடுக்கிறதுன்றத அவருடைய நோக்கம் இருக்குமே தவிர, எந்த ஒரு கல்வியில் ஒழுக்கம் பேணப்பட்டதோ, இன்னும் நம்ம இஸ்லாமிய கல்வி படிக்கிறோம், ஒழுக்கத்துக்கு பாதி முக்கியத்துவம், அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது இஸ்லாமிய கல்வி. இஸ்லாமிய கல்வி இல்லாமல் நான் படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் என்ன செய்ய சொன்னா, அது என்னுடைய நோக்கம், அந்த நோக்கத்தை எடுத்து போவோம். மணி மோட்டிவ். நம்முடைய கல்வி மணி மோட்டிவ் அல்ல. நம்முடைய நோக்கம் என்ன? படிப்பது நோக்கம் என்ன? அறிவு வளர வேண்டும், என்னுடைய சிந்தனைகள் வளர வேண்டும், என்னுடைய சேவைகள் அதிகரிக்க வேண்டும். சேவைகள் யாருக்காக இருந்தாலும் சரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 வயசு வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் டிபெண்ட் ஆன் தி பேரண்ட்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ்னா ஒன்றுமே கிடையாது. எப்போ ஒரு அந்த when he or she enters into the teen, இந்த டீன்ற ஏஜ்ல உள்ள போறாரோ அவங்களுக்கு ஒரு திமிரு வரும். நீங்க நல்லபடியா உள்ள அப்படி இருக்கா நினைக்கிறேன். ஒரு திமிரு வரும். என்ன எப்ப பார்த்தாலும் இந்த அம்மாக்கள் அத்தாக்கள் பாவம் இதே வேலையை அதை செய்யாது, இதை செய்யாது, இதை செய், அதை செய், இதை செய். ஸ்டூபிட். நெக்ஸ்ட் இது 2 பேரும் ஃபர்ஸ்ட் எதிரி ஆயிராங்க. மூணாவது எதிரி டீச்சர். இந்த டீச்சர் ஒரு ஆள் மட்டும் இருக்காரு, பல பேர் சொல்லும். இந்த ஆசிரியர்கள் வாத்தியார்களுக்கு முட்டை பசங்க இதுதான் பண்ணுவாங்க. எப்ப பாரு டார்ச்சர் பண்ணாலையா, படி அதை செய், இதை செய்ய சொல்லுங்க. இந்த 3 பேரும் அன்பு மாணவ செல்வங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 நபர்கள் மட்டும்தான் உங்களுக்கு நலவை நாடக்கூடியவர்கள். முதலாமவர் உங்களுடைய தாய், இரண்டாமவர் உங்களுடைய தந்தை, மூன்றாமவர் ஆசிரியர். இந்த ஆசிரியருடைய எண்ணிக்கை 1 இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம். ஆசிரியராக இருக்கலாம். நாம் சொல்றோம் எங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கோ அது எல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட் மைண்ட்ல போய் ஆசைப்படுவார். வாத்தியார், ஆசிரியர். உடன் பிறந்த சகோதரன் பொறாமைப்படுவார், உடன் பிறந்த சகோதரி பொறாமைப்படுவார், சித்தப்பா பெரியப்பா யாரெல்லாம் பொறாமைப்படுவாங்க. என்னடா இவ்வளவு கேட்டா எப்ப பார்த்தாலும் ஒரு சுத்த எல்லாம் ஒழுக்கெல்லாம் சுத்திட்டே இருப்பேன், நீ முழுமையாக என்ன பொறாமைப்படுவார்கள். இந்த 3 பேர் மட்டும் தான் பொறாமைப்பட மாட்டாங்க. ஒரு சகோதரி சொல்றாங்க இல்லையா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். குழந்தை பெற்றெடுத்து சாதாரண இல்லைங்க. தாய்மார்கள் பெண்கள் ஒரு நல்லாவே தெரியும். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் படக்கூடிய சிரமங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன, உயிர் போய் உயிர் வருகிறது. அந்த நேரத்தில் குழந்தை பிறந்தவர்கள் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை விட தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் படக்கூடிய சந்தோஷம் ரொம்ப அதிகம். இந்த சந்தோஷம் எப்போ கொடுப்போம், எப்போ கொடுக்க போறோம்? இன்னொரு குரூப் இருக்குல்ல, எங்க அம்மா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, எங்க அத்தா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. கண்ணியமிக்கவர்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃப்ரெண்டு 1000 கிடைக்கலாம், லட்சம் கிடைக்கலாம். அம்மா ஒண்ணுதான் கிடைப்பாங்க, அத்தா ஒண்ணுதான் கிடைப்பாரு. தாயாக பாருங்கள், தந்தையை தந்தையாக பாருங்கள், ஃப்ரெண்டா பாருங்க. தந்தை முழுவதும் வேற யாருக்கும் ஒப்பிட முடியாது. தந்தையோட உழைப்பு. நீங்க நினைக்கலாம் நீங்க நம்மளெல்லாம் தனியா விட்டாங்க, நம்மளே கஷ்டப்படுறோம், புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறோம், என்ன பண்றோம். 11 வயசுல நான் தான் செஞ்சேன். நம்ம ஸ்கூல்ல 11 வயசுல நான் செஞ்சேன். இன்னைக்கு நான் உங்க எதுக்கு நிக்கிறது இல்லைங்களா, நான் கண்டிப்பட்ட சிரமம். என்னுடைய செல்வங்களுக்கு நான் கொடுக்கணும். இந்த செல்வத்தை 2 பேரை பத்தி பொறாம சொல்லுவாங்க. செல்வம் யார் அதிகமாக தாவல் செய்கிறாரோ அவரு, இன்னொரு யாருக்கு அறிவு கொடுத்து அல்ல அந்த அறிவை கொண்டு பயன்பட செய்கிறாரோ அவருக்கு. எனக்கு அந்த அறிவை கொடுத்தது என்னுடைய அந்த கல்வி, ஆரம்ப கல்வி. 6ஆம் கிளாஸ்ல போன நான் ஸ்கூலுக்குள்ள அடுத்து ஒன்று சொல்லல, எக்ஸிட் டு சர்வ். இந்த சர்வ் எப்போ வரும், சர்வீஸ் எப்போ வரும்? நான் சிறந்த கல்வியை கற்றால்தான், நீதமான கல்வியை கற்றால்தான், இறைவனை உடன் வைத்து கற்றால்தான். சொல்லுவாங்கல்ல, லா தரசம் இன்னல்லாஹ மானா. நீங்க நல்லா ஓதப்பீங்க, தெரியும் உங்களுக்கு இந்த ஆயத்தை எங்க வந்துச்சு சொல்லி எங்க இறங்குச்சு, நல்லா எந்த நேரத்தில் கொடுத்தாரு. இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் என்னோட இருக்கிறான், அல்லாஹ் நம்மோட இருக்கிறான். இவருடைய அனைத்து செயல்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்.
we have two spies with us in both the sides. நாம் கண்காணிக்கப்படுகிறோம். யாரோட கண்ட்ரோல்ல இல்ல நம்ம நினைக்கிறது இல்ல. ரெண்டு பேர் நம்மள பாக்கறதுக்காக ஸ்பை இருக்காங்க. கண்ட்ரோல்ல இருக்கிறோம். இந்த கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கல்வி இருக்கிற ஒரு மனிதனை உயரமாக்கும். பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். சாதாரணமா கிடையாது. இந்த காலத்துல வெளியே நம்ம பிள்ளைகள் சொன்ன மாதிரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க அப்படியேப்பட்ட நேரங்களை காலங்களை வீணடிக்கக்கூடியவர்களே இல்லை. உங்களுடைய நேரங்கள் காலங்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஷெட்யூல் போட்டு செய்யப்படுது. வெளியே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகளை ஸ்கூல் போறாங்களா வந்த உடனே அவங்க கையில இருந்துதான் தூங்கி எழுந்த உடனே அவங்க என்ன செய்வாங்க தேடுவாங்க. என்ன சொல்லுவாங்க தேடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய காலங்கள் நேரங்கள் வீணாக்கப்படுது. அன்பு செல்லுங்களே உங்களுடைய நேரங்கள் காலங்கள் பொருட்களாக மாற்றப்படுகிறது. நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெம்ஸ் அருமையான ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அருமையான ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் படி இந்துக்கள் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம். மாதா அம்மா பிதா குரு சாமி கடவுளுக்கு அடுத்ததாக செய்யறாங்க. அதாவது ஆசிரியர்கள் அடுத்த தெய்வத்தை செய்யறாங்க. நமக்கு அப்படி இல்லை. ஏன் அப்படி வச்சிருக்காங்க தெரியுமா? ஏன் அவங்களுடைய செயல்பாட்டை பார்த்தா ஆசிரியர்களோட கீழே தாண்டுவதா இல்லை கடவுள் சொல்லுது. ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல நமக்கு அறிவு கண்ணை திறக்கக்கூடியவர்கள். இந்த கல்வி இருந்தால் எங்கு சொன்னாலும் செல்லலாம். என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துக்கொண்டு சொன்னா நான் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கோயத்துக்கு போயிருந்தேன். போய் 15 நாள் ஆகுது. அப்போ ஒரு அறையில் வந்து என்கிட்ட பேசிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. இப்போ ஒரு வாரம் நடக்குது கேள்விப்பட்டீங்களா? அதே போல 2003 ஒரு வாரம் நடந்தது. கல்ஃப் வார் வளைகுடா போர். அந்த போர் முடிந்தவரை நான் போயிருந்தேன். போனப்போ அவர் கேட்டாருட்ட இதுக்கு முன்னாடி எங்கே பாருங்க நான் இந்தியாவில் இருந்தேன். இல்லை இல்லை நீ வேற எங்கேயாவது ஆர்ப்பாட்ட வேலை செஞ்சு ஏன் நீ அதுக்கு நல்லா பேசுறீங்க அப்படின்னாரு. தேடல் சர்ச்சு நம்ம என்ன தேவையோ அதை கற்றுக்கொள்றதுக்காக உண்டான அறிவு தேடல் நம்மகிட்ட இருக்கணும். இன்னைக்கு நம்மளோட தேடல் எது தெரியுமா? கூகுள்ல மெட்டாவில் சேட் எப்படி இருக்கு. உங்களுடைய தேடலை உங்களோட ஆசிரியர் உங்களுடைய நூலகத்தில் தேர்ந்தெடுத்து கொடுங்க. எந்த நேரமும் கரெக்டாக சொல்ல முடியாது. கூகுள் தப்பா சொல்லுவோம். எவன் அதை எப்படி வச்சுக்கணும் அதை மட்டும் தான் சொல்லுவான் கூகுள். ஆனால் புத்தகங்கள் இருக்குல்ல உங்களை உற்ற தோழர்களாக நண்பர்களாக புத்தகங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்கள். எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை. நான் என்னது சாதிக்க முடியும்? என்னால எனக்கு முடியும். கண்ணியமிக்கவர்களே ஒரு தடவை ஃபெயிலா போச்சு தோல்வி அடைஞ்சிச்சு பிரச்சனை இல்லை. தோல்வி என்பது தெரியுமா? அடுத்த நம்ம வெற்றிக்கு வைக்கக்கூடிய முதல் படி. அது எடுத்து வைக்கக்கூடிய படி. தோல்வியால் துவண்டு போக கூடாது. எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க. எனக்கு படிப்பே ஏறி எனக்கு சரிப்பட்டு வராங்க. எனக்கு பேரண்ட்ஸ் சொன்னாங்க வீட்டுக்கு போகணும். அது கிடையாது. இது உங்களுடைய தன்னம்பிக்கையோட குறை. அதே நேரத்தில் செல்ஃப் கான்பிடன்ஸ் உள்ள தன்னம்பிக்கை அது எப்பொழுதும் ஓவர் கான்பிடண்டாக மாறிவிடக்கூடாது. எப்பொழுதும் ஓவர் கான்பிடன்ட் ஆகிடக்கூடாது. என்ன நல்லா முடியுங்க எல்லாத்தையும் படிச்சுட்டேங்க. படி எப்படி தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இப்பெல்லாம் சொல்லுவேன். ரீட் ரிவைஸ் தென் ரிப்பீட். ரிப்பீட் ரீட் ரிப்பீட் என்ன திரும்ப ரீட் வந்துடணும். அகைன் ரிவைஸ் அகைன் ரிப்பீட். இதுதான் நம்முடைய வாழ்க்கை காலம். இதில் ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கணும். நீங்கள் பலவற்றை இருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களோட பயின்ற சகோதரிகள் நண்பர்கள் வெளியில ஜாலியா இருக்கலாம். நமக்கு அது தோணும் ஜாலியா இருக்கிறாங்க நம்ம இது வந்து கஷ்டப்படணும். இது கஷ்டம் கிடையாது. நீங்கள் விதைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் விதைக்கப்படுகிறீர்கள். பெரிய வெளிப்பாடு உருவாகும். அப்பொழுது உங்களை பார்த்து அவர்கள் பொறாமைப்படக்கூடிய நேரங்கள் ஏற்படும். நீங்கள் இப்ப செய்யக்கூடிய நேரங்கள் காலங்கள் இருக்கிற ஒவ்வொரு செகண்ட் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டே இருக்கும். எந்த ஒரு நேரத்திலும் தோண்டி விடாதீர்கள். அதே மாதிரி இன்னொரு சொல்லுவேன், டோன்ட் கம்பேர் யுவர்செல்ஃப் வித் அதர்ஸ். எப்பவுமே நீங்க அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. நமக்குன்னு ஒரு தனித்திறமை எல்லாம் கொடுத்துருக்கான், என்னாலே முடியும் அப்படின்ற போட்டி வர வேண்டும் தவிர அவர்களை பற்றி இன்னொருத்தரை பற்றி நம்ம கேதர் பண்ணி கான்ஃபிடன்ஸ் பண்ணி ஓவர் கேரி பண்ணி கம்பேர் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை எழுதிடக்கூடாது. கம்பாரிசன் என்பது இருக்கலாம். எப்போ ஆரோக்கியமான முறையில் இருக்கணும், அதிகமான முறையில் டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் அண்ட் யூ பி யூ. நீங்களாக இருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிக்கொண்டு வாருங்கள். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கணும் நிறைய ஈரான் என்ற ஒரு நாட்டுடைய பேச்சு அடிக்கடி வெளிப்பட்டு கேட்குறப்ப நீங்களா ஈரான் பெரிய வல்லரசை எதிர்கொண்டு நிற்குது. காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு போன்ற பெண்கள் நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். ஹைலி எஜுகேட்டட் பீப்பிள் இன் அமெரிக்கா, லண்டன், பாரிஸ், இட்டலி கிடையவே கிடையாது. ஈரான்ல இருக்கிறாங்க யாருங்க? எல்லாமே ஹிஜாபிகள். யாருங்க? ஹிஜாபிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க. அனைத்து துறைகளிலும் வல்லவர்களா இருக்கிறாங்க. அந்த ஹிஜாபிகள் தான், வேற யாரும் கிடையாது. நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம பெண்கள் தானே, நம்மளால என்ன முடியும்? பெண்களால் எல்லாமே முடியுங்க. எதுவுமே முடியாத கிடையாது. பெண்களால் எல்லாம் முடியும். அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெண்களால் எல்லாமே முடியும். முடியாது ஒன்றுமே கிடையாது. முக்கியமான காரணம் என்னுடைய தன்னம்பிக்கை என்னிடம் வளர வேண்டும்.
தன்னம்பிக்கைக்கு உண்டான முயற்சி இருக்க வேண்டும். உதாரணா முயற்சி சொல்லுவாங்கல்ல, அந்த முயற்சி இருக்க இருக்க என்ன சொன்னா முயற்சி தன்னம்பிக்கை எப்படி சொன்னாங்கன்னா, ஒருத்தர் உதாரணம் சொன்னாரு, ஒரு பறவை வந்து ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து சொன்னா அந்த மரக்கிளை முடிஞ்சாலும் பயம் இருக்கு, எனக்கு ரெக்கை இருக்கு, நான் பறந்து போயிடுவேன். மரக்கிளையை நம்பி உட்காரவில்லை அந்த பறவை. எதை நம்பி உட்காருது? ரெக்கைய. நமக்கு அது மாதிரி இருக்குது. என்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கு, என்னால முடியும், எப்பவும் முடியும். ஏன் முடியாது? யார் யாரும் செய்யறாங்க. எங்க அசத்துக்குள்ள சொல்லுவாங்க அடிக்கடி, பிஷா போயிட்டு சுத்தம் பண்ணாதவங்க எல்லாம் வாரி கொடுக்கும் போது சுத்தம் பண்ண நம்ம காரி தர மாட்டானா, அல்லா எல்லாம் சொல்லி கொடுக்குற நம்ம காரி தர மாட்டானா. கேட்கிற விதத்துல கேளுங்கம்மான்னு சொல்லுவாங்க. நமக்கு கேட்க தெரியல, கேட்கிற விதத்துல கேட்டு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். ரெண்டாவது ஒன்று சொல்லணும், முயற்சி 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 பலமுறை செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி என்னை பலமுறை தோல்வியாகி இருக்கலாம், ஆனால் முயற்சி நான் ஒரு முறை கைவிட மாட்டேன் என்ற உறுதி வேணும். முயற்சி 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 செஞ்சால் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் நிறைய, ஆனால் அந்த முயற்சி செய்வதை விட்டு நான் தோல்வி அடைய மாட்டேன், செய்து கொண்டே இருப்பேன் என்ற நம்பிக்கை வேணும். அந்த முயற்சி இருக்குல்ல, சொல்லுவாங்க உதாரணம், ஒருத்தர் கடல்ல குளிச்சு முத்து எடுக்க போறாரு, வெறும் கையோட திரும்பி வராரு சொன்னா கடல்ல முத்து இல்லைன்னு அர்த்தமா? முத்து கடல்ல இல்லைன்னு அர்த்தமா? அவருடைய முயற்சியில குறைவு இருக்குன்னு அர்த்தம். திரும்ப முயற்சி செஞ்சா முத்து கிடைக்கும், கிடைக்காம போயிடாது. முயற்சியில குறைவு, முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவர் தடகளம் நடக்குதுல்ல இன்னைக்கு 100 மீட்டர் ரேஸ், அந்த தடகள போட்டியில வெற்றி பெற்று முதலாளா வந்து கப்பை வாங்கிட்டு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய வேர்வையை, தன்னுடைய முயற்சி பணம் அந்த கிரவுண்ட்ல சிந்திருப்பார் அர்த்தம். எடுத்தோன்னு ஒரே தடவை கிடைக்கிறது வெற்றி. ஒரே முறை வெற்றி கிடைத்தால் வெற்றியோட மதிப்பு இருக்காது. அதுக்காக பல முறை முயற்சி 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 அவருடைய முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சியின் பலனாக அவருக்கு கிடைக்கக்கூடியது வெற்றி கோப்பையாக இருக்கும். அதே போல் எந்த ஒரு நேரத்திலும் தன்னம்பிக்கை இழந்து விடாமல் முயற்சி செய்து கொண்டே அவருடைய வாழ்வில் முன்னேறக்கூடிய பாதைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து கடைசியாக ஒன்று என்ன சொன்னா, நேரம். கடிகாரம் கொண்டு ஓடிட்டே இருக்குல்ல, அது ஓடுறது கடிகாரம் ஒண்ணு இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், அந்த காலம் நான் அந்த காலத்தை எப்படி பயன்படுத்துகிறேன். காலம் முடிஞ்சிடும், எப்போ முடிஞ்சிடும், சும்மா பேசினாலும் முடிஞ்சிடும், விளையாட்டு தான் முடிஞ்சிடும், படித்தாலும் முடிஞ்சிடும், தொழுதாலும் முடிஞ்சிடும், விவாதத்தாலும் முடிஞ்சிடும். ஆனால் அந்த காலம் நான் எப்படி பயன்படுத்துகிறேன், அந்த காலத்தை கொண்டு நான் அடைந்த பயன் என்ன, அதனால் நான் பெற்ற பலன் என்ன என்று சிந்திக்கணும். காலத்தை ஒருபோதும் வீணாக்காதீர்கள். நாம் இழந்த ஒவ்வொரு நொடியும் நம்முடைய எதிர்காலத்தில் பல வருடங்களை வீணாக்கிடும். ஒரு நொடி, ஒரு செகண்ட் காலத்துடைய அருமை யாரை கேட்டா தெரியும். இந்த ஒரு செகண்ட்ல பைசா கொடுத்துட்டாரு பாருங்க, ஒரே செகண்ட்ல போய் சேர முடியல பாருங்க, ஜஸ்ட் செகண்ட் முடிச்சுன்னு சொல்லுவாரு. அப்படியாப்பட்ட ஒரு நேரம் நொடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி வந்தோம் என்று சொன்னால் நாம் அடையக்கூடிய இலக்குகள் பெரிய இலக்காக இருக்கும். இதெல்லாம் பெறணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? பேட்ரியாட்டிசத்தை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே இருக்கு. நாட்டு சுதந்திரத்துக்காக போராடுறது நம்ம தான். டிசிப்ளின் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், டிசிப்ளின் வித் எஜுகேஷன். அந்த மூணாவது ஒன்று சொன்னீங்க, பேட்ரியாட்டிசம் சொல்லியிருக்கீங்க. அந்த பேட்ரியாட்டிசத்தை பத்தி நம்ம கிளாஸ் எடுத்து யாருக்குமே தகுதி இல்லை. 2 தலைகளை அறுத்து எடுத்து வந்து கொடுக்கும்போது கூட பகாதூர் என்ன சொன்னார்? கண் கலங்கவில்லை. இந்திய சுதந்திர போராட்டத்தில் எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு இஸ்லாமியரோட வரலாறு மழுங்கெடுக்கப்படுகிறது. அந்த இஸ்லாமியர்களுடைய வரலாறு இருக்குல்ல, சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தவர்கள் நம்ம தான், நம்முடைய மூதாதையர்கள் தான். அதை பத்தி நமக்கு பாடம் எடுக்கிறதுக்கு அவசியம் யாருக்குமே இல்லை. 2 மகன்களை தலையை வெட்டி கொண்டு கொடுக்கும்போது கூட அவர் பார்த்து சொன்னார், அதை பத்தி கவலைப்படாம போராடியவர். கடைசியா வச்சு நாள் இங்கே இருந்தா நம்ம வெளியே துரத்திடுவாங்க என்ன செஞ்சாங்க, அந்த பகாதூர் ஷா மன்னரை கல்கத்தாவில இருந்து ரங்கூன் நாட்டுல இன்னைக்கு இருக்கிற மியான்மர் அந்த நாட்டுக்கு நாடு கடத்தார். நாடு கடத்தும் போது கூட சொன்னாரு, என்னுடைய இந்திய மண்ணை தான் என்னுடைய உயிர் போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு சொன்னா, இங்கேருந்து கைப்பிடி அளவு மண் எடுத்துட்டு போனாரு. ரங்கூன் பழைய எங்கூன்னு சொல்லுவாங்க, அது அங்கே கொண்டு போய் அடக்கப்பட்டிருக்காரு. நீங்க அந்த நாளைக்கு அந்த அடக்கத்தலத்தை நேரில் சென்று தரிசித்த ஒரு மேலாள் பிரதம மந்திரி ராஜீவ் காந்தி சொன்னாரு, இந்தியாவுடைய சிங்கம் இந்த தூக்கிட்டு யார சொன்னாருங்க, நம்முடைய மூதாதையரை பார்த்து சொன்னாரு. பேட்ரியாட்டிசத்தை பார்த்து நமக்கு யாரும் பாடம் எடுக்கணும் அவசியமே கிடையாது. தேசப்பற்று நம்முடைய இயற்கையாவே இருக்கு, ரத்தத்துல ஊறி இருக்கு. தேசப்பற்று அவசியம், நாட்டுப்பற்று அவசியம் தான். அவசியமாக நமக்கு பாடம் எடுக்க யாருக்கும் அவசியம் இல்லை. ஆனால் நம்மிடத்திலே குறைவு இருக்கிறது. என்ன குறைவு? கற்றலின் குறைவு இருக்கிறது. இந்த கற்றலை மேம்படுத்த வேண்டும். முக்கியமாக பெண் கல்வி. பாரதிதாசன் அழகா சொல்லுவாங்க, கல்வி இல்லாத வீடு கலவையிலும் அங்கு புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லைன்னு சொல்லுவார். புல் வேணா முளைக்கலாம், செடி கொடி வேணா முளைக்கலாம், நல்ல பிள்ளைங்க குறைக்க சொல்லுவாங்க. அன்பு செல்வங்களே, நீங்கள் தாயாக கூடியவர்கள்,
குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், ஒரு தேசத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், சொல்லப்போனால் உலகத்தை வழிநடத்தக்கூடிய செல்லங்களாகி நீங்கள் அனைத்து காரியங்களிலும் தண்ணீரை ஓடு தன் சிந்தனையை செலுத்தி காலத்தை வீணாக்காமல் நல்ல துறைகளை சேர்த்துக் கொண்டு நல்ல நண்பர்களை தேடிக்கொண்டு கல்வியில் அனைத்து விதத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்நேரத்தில் அல்லாஹ்விடம் துவா செய்தவராக உங்கள் துவாவை ஆதரவளித்தவராக என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.